ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 சூப்பரான மோட்டிவேஷ்னலான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டிங்கன்னா நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக நம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட சூப்பரான சக்ஸஸ் ஸ்டோரி தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி. நம்ம ஏர்லி மார்னிங் ப்ரேயர் குரூப் இருக்கு இல்லையா, அதில் ஜாயின் பண்ணி ஒரு சிஸ்டருக்கு நடந்தது தான். அவங்க சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை என்னோடய ஓன் வாய்ஸ்லேயே நான் இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுக்கும். எனக்கே கேட்டு அவ்வளோ மிராக்கிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்ஸை நம்பினாலே நமக்கு மிராக்கிள் நடக்குங்கிறது தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லா டைமும் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி நம்பிக்கைங்கிற ஒரு உணர்வு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக நம்பிக்கை வரும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் எல்லா கோலுக்கு முன்னான ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்ட் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் அவங்க லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய மிராக்களை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட அக்கா ஒருத்தவங்கள அவங்க சொந்தக்காரங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி வித்தின் 1 வீக்லேயே அவங்களோட மாமா வெளிநாடு போகிற மாதிரி இருந்திருக்கு. ஆல்ரெடி அவர் வெளிநாட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. கல்யாணம் ஆன உடனே வெளிநாட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி அவருக்கு விசா வந்துருச்சு. அது ரொம்ப நல்ல ஜாபு, அதை நம்ம விட முடியாதுங்கிறதுனால அவங்க மாமாவும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ போனவர் தான் அதுக்கப்புறம் 9 இயர்ஸ் ஆச்சு, அவர் வரவே இல்லையாம். இவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். பொங்கலுக்கு வரேன், தீபாவளிக்கு வரேன், இப்போ வரேன், அப்போ வரேன்னு சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாராம். ஆனால் வரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஃபெடப் ஆகிட்டாங்க. ஒரு 2-3 வருஷமாக அந்த மாமா கிட்ட இவங்க யாருமே பேசுகிறதே இல்லையாம். ஏன்னா கேட்கும் போதெல்லாம் இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் வர்றதுக்கான ஒரு ஸ்டெப்புமே அவர் எடுக்கவே இல்லையாம். அக்காவுமே பேசி பேசி பார்த்துட்டு ரொம்ப டயர்டாயிட்டு அவங்களுமே ஒரு கட்டத்தில் ஃபெடப் ஆகிட்டாங்க. எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி நிலைக்கே போயிட்டாங்க. ஊரில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த அக்காவை ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அக்கா முகத்தில் முழிக்கவே கூடாது, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோன்னா இந்த அக்காவை பார்க்கவே கூடாது, கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது, புருஷன் என்ன பண்ணுறான்னே தெரியல, குழந்தையும் கிடையாது, இவளையெல்லாம் பார்த்துட்டு போகக்கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அக்கா வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இவங்க ஏர்லி மார்னிங் குரூப்பில் ஜாயின் பண்ணது வேறு ரீசனுக்காக ஜாயின் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம ஏர்லி மார்னிங் குரூப்பில் எல்லாருடைய கோலுக்காகவும் தான் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். எல்லா கோலுக்குமே ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா? ரிலேஷன்ஷிப், கெரியர், ஹெல்த், மணி எல்லா கோலுக்குமே தான் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்காவுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 மந்த்ஸ் இவங்க கண்டினியூஸாக அந்த குரூப்பில் அக்காவுக்காக ப்ரேயர் வச்சுட்டே இருந்திருக்காங்க. அதாவது சம்டைம்ஸ் மாமா வந்துட்டாங்க, அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அக்கா கன்சீவாக இருக்காங்க, அவங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு, அக்காவும் மாமாவும் சந்தோஷமாக இருக்காங்கங்கிற மாதிரி இமேஜின் பண்ணி ப்ரேயர் பண்ணுவாங்களாம். சில டைமில் மாமா கண்டிப்பாக வரணும், அக்கா மாமாவும் சேர்ந்து இருக்கணுங்கிற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணுவாங்களாம். இப்போ 2 மந்த்ஸ் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணதோட பலனாக பார்த்திங்கன்னா அவங்க மாமா இப்போ வந்துட்டாங்க, அக்காவை தேடி வந்துட்டாங்க. ஈவன் சம்டைம்ஸ் இவங்கெல்லாம் நினச்சிருக்காங்க மாமாவுக்கு அங்கே எங்கேயோ கல்யாணம் ஆகிடுச்சு போல், அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்கிற அளவுக்கெல்லாம் நினச்சிருக்காங்க. கடைசியில் பார்த்தா ரீசன் அது கிடையாது. அவர் ஃபினான்ஷியலாக வேறு ஏதோ ஸ்ட்ரகிள் 9 இயர்ஸாக அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு. அதையும் ஷார்ட் அவுட் பண்ணி யூனிவர்ஸ் அவங்க மாமாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ மாமா ரீச் ஆகிட்டாரு, அதுக்கான ஃபோட்டோஸு, டிக்கெட் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. அவர் இப்போ அக்காவை பார்க்க போயிட்டுருக்காங்கங்கிற மாதிரி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அதை கேட்டுட்டு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. உண்மையாலுமே மிகப்பெரிய மிராக்கிள் மாதிரி தான் இருந்தது. தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அற்புதமான உதாரணமே இதுதான். நம்ம நம்பிக்கையோடு பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி ரெகுலராக ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதை ஆழ்மனமே நம்பிடும். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, காலையில் நேரமாக எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே டெய்லி நேரமாக எந்திரிச்சிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு விஷயத்தை புகுத்திட்டோம்னா போதும், அதுவே நம்மளோட பழக்கமாக மாற்றிடும். எப்படி சின்ன வயசில் நம்ம காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறோம், அதை ஒரு பழக்கமாக மாற்றினதுனால இப்போ வரைக்கும் காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா? அது நம்ம கான்சியஸ் மைண்டோட தலையீடே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது. அதே
மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்குள்ளார வேணுங்கிறத பதிய வச்சிட்டோம்னா போதும். அதை தொடர்ந்து ரெகுலராக நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டே வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நடுவில் நம்ம நெகட்டிவ் எனர்ஜிங்கிற பிளாக்ஸை மட்டும் உருவாக்காமல் இருந்தாவே போதும், ஈஸியாக நமக்கான விஷயம் நடந்துடும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், தொடர்ந்து வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், ஃபீல் வருதோ வரலையோ பண்ணுங்கள். ஏன்னா அது ஆழ்மனதில் பதிவாயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது, ஆனால் அந்த நேரத்தில் உங்களோட விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக அது நடந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மிராக்கிள் தான். 9 வருஷம் வராமல் இருந்தவர் 2 மந்த்ஸ் அவங்க ப்ரேயர் பண்ணி அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகி வந்திருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேரோட ப்ரேயர்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அவங்களே சொல்கிறாங்க, ஒரு ஊரே சேர்ந்து தான் அக்காக்காக ப்ரேயர் பண்ணோம், அக்காவை எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே ப்ரேயர் பண்ணோம், அவர் இப்போ வந்துட்டார், இப்போ எல்லாருக்குமே ஹாப்பிங்கிறத அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அப்போ பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம், நம்மளுடைய எண்ணங்களுக்கு சக்தி அதிகம். ஸோ அந்த எண்ணங்களை மட்டுமே நம்ம நம்பி எப்போ நடக்கும் எப்படி நடக்குங்கிற கொஷினே இல்லாமல் கண்டிப்பாக நம்ம பண்ணால் நடக்கும்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான விஷயம் வந்து நடந்துடும். இங்கே நிறைய பேர் கேட்குற கொஷின், எனக்கு எப்போ ரிசல்ட் கிடைக்கும், எனக்கு எப்போ ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஷினே வந்து நீங்கள் ஒரு விஷயத்த நடக்கும்னு நம்புறீங்கன்னா அது கொஷினே வராது. ஒரு விஷயம் வந்து நமக்கானதா இல்லையாங்கிற கொஷின் வரும்போது தான் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு நம்ம கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்போம். அது நமக்கான விஷயம் வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ நடக்கும் எப்படி நடக்குங்கிற கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து யாருக்கிட்டையுமே கிடையாது. அது நமக்குள்ளே தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆழமாக நம்பி அந்த விஷயத்துலேருந்து டிட்டாச் ஆகிறோமோ, கண்டிப்பாக நடக்கும்ப்பா, நான் நினச்சிட்டா நடக்கும், யூனிவர்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்ம டிட்டாச் ஆக 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 அங்கே சீக்கிரமாக நடக்கும். எப்போ நடக்கும், நான் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதா இல்லையா அப்படின்னு உட்காந்து நம்ம சயின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறது, உட்காந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம நம்பவே இல்லைன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் கண்டினியூஸாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கானது நடக்கும்னு நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம்னாலே அந்த விஷயம் நடந்துடும். ஸோ உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் தான் வளர்த்திக்கணும். எப்போ நடக்குங்கிற கொஷினை வந்து உங்களுக்கு நீங்களே கேட்காதீங்க. ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, இல்லை நான் கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆன்சரை சொல்லிவிட்டு உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைக்கும். எனக்கு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதை பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நிறைய நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலாக குட் நியூஸ் ஷேர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த அன்றைக்கி முந்தின நாளே வந்து அவங்க சொன்னாங்க, நான் குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாளே இந்த குட் நியூஸை அவங்க ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குட் நியூஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, நிறைய குட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட யூனிவர்ஸ் நமக்கு நிறைய குட் நியூஸை கொடுத்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்க வைக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்குது. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.